நம்மளோட ரியல் ஹீரோ யூடியூப் சேனலில் தொடர்ந்து நிறைய கோவில்கள் ஆன்மீக தகவலை பற்றி பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தென் காளகஸ்தின்னு அழைக்கப்படுற காளகஸ்தீஸ்வரர் கோயில் தான் பார்க்க போகிறோம். காளகஸ்தியினுடைய நம்ம நிறைய பேத்துக்கு ஞாபகம் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா மாநிலம் சித்தூரில் அமைஞ்சிருக்க ஸ்ரீ காளகஸ்தீஸ்வரர் கோயில் தான் தெரியும். அந்த காளகஸ்தீஸ்வரர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானோட பஞ்சபூத தலங்களில் வாயு தலமாக கருதப்படுற கோயில் தான் அந்த காளகஸ்தி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற தென் காளகஸ்திங்கிற கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் இந்த கோயிலை போகிற காளகஸ்தி கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சையிலேருந்து நாகப்பட்டினம் போகிற தேசிய நெடுஞ்சாலையில் தஞ்சையிலேருந்து 5 கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா புன்னநல்லூர் மாரியம்மன் கோவில்னு ஒரு கோயில் அமைஞ்சிருக்கு. அந்த கோவிலேருந்து தெற்கே 2 கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா கத்திரிநத்தம் என்னும் ஊரில் தான் பார்த்திங்கன்னா இந்த காளகஸ்தீஸ்வரர் கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட மூலவர் காளகஸ்தீஸ்வரர் வந்து பார்த்திங்கன்னா 6 அடி ஹைட்டுக்கு நம்ம தஞ்சை பெரிய கோயிலோட லிங்கத்தில் பாதி அளவுக்கு இருக்காங்க. அதுவும் நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் லிங்கம் வந்து பார்த்திங்கன்னா 12 அடி, அதில் பாதி வந்து பார்த்திங்கன்னா 6 அடி இருக்கும். இந்த லிங்கம் பார்க்குறதுக்கு ஒரு அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ ஹைட்டில் இருக்காங்க. கோவிலுக்குள்ளே நம்ம நுழைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா வலது பக்கத்தில் ஸ்ரீ ஞானாம்பிகை தாய் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காட்சி தராங்க. அதை தொடர்ந்து உள்ளே என்ன போனோம்னா சிவபெருமானை தரிசனம் பண்ணலாம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஸ்ரீ ஞானாம்பிகை சமேத காளகஸ்தி கோயிலோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலில் ராகு கேது பரிகாரம் ஒரே சன்னதியில் நடக்குங்க. அதாவது தஞ்சை நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ராகுக்குன்னு தனி பரிகார கோவில், கேதுக்குன்னு தனி பரிகார கோயில் இருக்குது. ஆனால் இந்த ஒரு தளத்தில் மட்டும்தான் தமிழ்நாட்டிலேயே 2 கோயிலுக்கும் சேர்த்து ஒரே பரிகாரம் பண்ணுற கோயிலுங்க. பொதுவாகவே பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 நவகிரகண கோயிலுக்கு தான் பரிகாரம் பண்ண சொல்லுவாங்க. இந்த 9 நவகிரகண கோயிலும் பார்த்திங்கன்னா கும்பகோணம் சரௌண்டிங்லேயே அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி பரிகாரம் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி தான் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ராகு கேது 2க்கும் ஒரே நேரத்தில் பரிகாரம் பண்ணுற மாதிரி அமைச்சிருக்காங்க. பொதுவாகவே ராகுக்கு பரிகாரம் பண்ணுறது அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்க திருநாகேஸ்வரத்தில் தான் இந்த ராகுக்கான பூஜை பண்ணுவாங்க. அதேமாதிரி கேதுக்கான பூஜை வந்து பார்த்திங்கன்னா கீழ்பெரும்பள்ளம் அப்படிங்கிற ஊரில் தான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கோயிலில் 2க்கும் சேர்த்தே பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி எங்கே பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்க ஸ்ரீ காளகஸ்தீஸ்வரர் கோயிலில் தான் பண்ணுவாங்க. மற்ற ஆலயங்கள் இருக்கிற மாதிரி நம்ம ஆலயம் இருக்காது. நம்ம ஆலயம் தென் காளஹஸ்தின்னு சொல்லுவாங்க. சிவபெருமான் பேர் காளஹஸ்தீஸ்வரர், அம்மா பேர் ஞானாம்பிகை பேர். மற்ற ஆலயங்கள் இருக்கிற மாதிரி நவகிரகங்கள் இருக்காது. 7 ரிஷிகளால் பிரதிஷ்ட பண்ண ஸ்தலம். அக்னி, பிருகு, குச்ச, வசிஷ்ட, காஷ்யப, கௌதம, அகஸ்தியர்னு சொல்லி 7 ரிஷிகளால் பிரதிஷ்ட பண்ண பூஜை பண்ண சிவலிங்கமும் பிரதிஷ்ட பண்ண நவகிரகமும் இருக்கிறதுனால தான் இது 7 கிரகங்கள் தன்னோட நிலையை மாறி இருக்கும். இந்த கோவிலில் எப்படி நவகிரகம் இருக்கும் அந்த நவகிரக வரிசையில் நாங்கள் அபிஷேகம் பண்ணுவோம். பிரார்த்தனை என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கும் மனசில் நல்லபடியாக நிறைவேற்றி தரணும் சொல்லி சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கங்க. ஆலயம் தொழுவது சாலமும் நன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஆன்மா, லயம் அப்படின்னா லகித்தல். நம்மளோட மனசு ஒருங்கிணைந்து இறைவனை நினைச்சோம்னா நமக்கு என்ன கஷ்ட நேரமாக இருந்தாலும் அது நிகழ்ச்சியாகி நமக்கு நல்ல நேரம் கைகூடி வரும். அதனால எல்லாருமே என்னென்ன பிரார்த்தனைகளுக்காக வந்துருக்கோம் மனசை நல்லா பார்க்க ஆரம்பிங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருக்க இந்த கத்திரிநத்தத்தில் மட்டும்தான் அதேமாரி 2 கோயிலுக்கும் சேர்த்து ஒரே பரிகாரமாக பண்ணுறாங்க. அதாவது ராகு பகவானுக்கு கேது பகவானுக்கு சேர்த்து பூஜை பண்ணுறாங்க. இந்த பூஜையில் நீங்கள் கலந்துக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் சேர் போட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் 300 ரூபா பணம் கட்டி ராகு கேது பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 300 ரூபா டோக்கன் கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க. அதை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த கோயிலுக்கு முன்னாடி பாருங்கள் நவகிரகம் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்கன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து உட்காந்துட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நவகிரகண பரிகாரத்துக்கு வந்திருக்கவங்க தான். பரிகாரத்துக்கு இல்லாதவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி போய் நிற்கணும். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஐயர் நிற்கிற அதை கை கும்பிட்டுக்கிட்டு அவருக்கு பக்கத்தெல்லாம் நின்றுட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா டைம் ஆக வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வந்துக்கிட்டே இருக்க பரிகாரம் பண்ணாதவங்களெல்லாம் பின்னாடி போங்கன்னு சொல்லிட்டு எங்களையெல்லாம் கடைசியில் போட்டு விட்டாங்க.
இந்த பரிகாரத்துக்கு நம்ம 300 ரூபா பணம் கட்டிட்டு நம்ம முன்னாடி போய் உட்காந்துட்டோம்னா எல்லா பூஜையும் முடிச்சுட்டு அந்த டோக்கனை கொண்டு போய் திரும்ப அவங்கள்ட்ட கொடுத்தோம்னா நமக்கு வந்து பிரசாதம் கொடுத்துருவாங்க. இந்த பூஜை வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 வாரம் வர மாதிரி இருக்கும். மொதல் வாரம் மட்டும் தான் நீங்கள் இந்த பரிகாரத்தில் கலந்துக்கிற மாதிரி இருக்கும். 2வது பரிகாரம் 3வதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் அம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேகம் பண்ணிவிட்டு நம்ம அர்ச்சனை பண்ணால் போதும். இதோட முழு விவரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அங்கே இருக்கிற குருக்கர் சொல்லுவாங்க, ஐயர் சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறபடியே கேட்டு நம்மளும் பண்ணிக்க வேண்டியதான். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். மேலும் இது போல் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம ரியல் ஹீரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் திங்கட்கிழமை மட்டும்தாங்க இந்த பரிகார பூஜை நடக்கும். திங்கட்கிழமை காலைல 7 மணிக்கெல்லாம் போயிருங்க. 7 மணிக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்கும் முன்னாடி நீங்கள் வந்து முன்னாடி போய் உட்காந்துடலாம் டோக்கன் ஆகிட்டு. கூட்டம் வர வர வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடைசியில் உட்கார மாதிரி இருக்கும். ஐயர் சொல்கிற மந்திரம் நம்ம பாதி காதில் விழுவாது. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கெல்லாம் போயிருங்க. அதே மாதிரி 8 மணிக்கெல்லாம் பூஜை ஆரம்பிச்சிருவாங்க. 8 மணிக்கு பூஜை ஆரம்பித்து இந்த பூஜை முடிகிறதுக்கு 9 மணிலேருந்து 9:30 மணி அவர் ஆகும். அதாவது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும் இந்த பூஜை முடிகிறதுக்கு. அந்த சீட்டை வச்சு பத்திரமா அவங்க கைக்கு வச்சுக்கோங்க. சிவனுக்கு வச்சு இங்கே அர்ச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் தீபாவளை பண்ணுவோம். தீபாவளை வந்து பிரசாதம் கொடுக்கும்போது இங்கே விபூதி பிரசாதம் வாங்கிட்டு அங்கே சிவனுக்கு ஒரு அர்ச்சனை, அம்பாவுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுறது வெளியில் அர்ச்சனை வாங்கிட்டு போய் சிவனுக்கு ஒரு அர்ச்சனை, அம்பாவுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு பின்னாடி அர்த்தநாதீஸ்வரர் இருப்பார், அவர்கிட்ட வச்சு விழுந்து கும்பிட்டுட்டு இங்கே வந்து இந்த பரிகாரத்தில் அந்த சீட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பரிகாரத்துக்கு ஜாதகத்தோடு கொடுத்த அர்ச்சனையை உங்கள்கிட்ட திருப்பி கொடுப்போம். அந்த 300 ரூபா பணம் கட்ட சீட்டை கொடுத்தாதான் உங்களுக்கு அர்ச்சனையை திருப்பி கொடுப்போம். அதனால எல்லாருமே பத்திரமா வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் கொடுத்த ஜாதகம் என்ன அப்படிங்கிறத நல்லா பார்த்துங்க. ஜாதகத்தோட நோட்டை இங்கே வந்து கேட்கும்போது ஜாதக நோட்டில் மறந்துட்டேன்னு சொல்லிட்டேன்னா ஒவ்வொருத்தர் ஜாதகமாக கரெக்டாக தேடி வைக்க முடியாது. அதனால ஜாதகத்தோட புக்கோட ஃப்ரெண்டு பேஜை பார்த்து வச்சுக்கோங்க. என்னோட இந்த லட்சுமி போட்ட படம் இல்லை பெருமாள் போட்ட படம் இல்லை பிள்ளையார் போட்டிருக்கோம், முருகன் போட்டிருக்கோம், என்னங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. கொடுக்கும்போது ஜாதக மந்திரம் மூடி கொடுங்க. மூடி கொடுத்து அர்ச்சனை கொடுக்கும்போது என்ன பரிகாரத்துக்கு வந்திருக்கீங்களோ அதை சொல்லி அர்ச்சனை கொடுங்க. திருமணமாக வேண்டும், இல்லை குழந்தை பாக்கியத்துக்காக வந்திருக்கோம், இல்லை வேலை வாய்ப்புக்காக வந்திருக்கோம், இல்லை நவக்கிரக தோஷம் இருக்குது, ராகுகேது தோஷம் இருக்குது, இங்கே வந்து பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லி என்ன பரிகாரத்துக்காக வந்திருக்கீங்களோ அந்த பரிகாரத்தை சொல்லி அர்ச்சனையை கொடுங்க. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு குழந்தைய வீட்டில் விட்டுட்டு நம்ம வெளியில போயிட்டு வரும்போது அது உள்ள வரும்போது நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது அப்பான்னு நம்ம நோக்கி வருவாங்க குழந்தை, அதே மாதிரி தான் இறைவனும் நம்ம புள்ள நம்மளை நோக்கி வராமல் இறைவன் நம்மள்கிட்ட வராது. எந்த அளவுக்கு நம்ம மனசுல இறைவன்கிட்ட உண்மையா இருக்கோமோ அந்த அளவுக்கு இறைவன் நமக்கு நல்லது செய்வார். முதல் வாரத்தில் வந்த பரிகாரத்துக்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சிவனுக்கு ஒரு அர்ச்சனை, அம்பாவுக்கு ஒரு அர்ச்சனை வாங்கிட்டு அங்கே போய் சிவனுக்கு ஒரு அர்ச்சனை, அம்பாவுக்கு ஒரு அர்ச்சனை வாங்கிட்டு பின்னாடி அர்த்தநாதீஸ்வரர் இருப்பார். பார்வதி பரமேஸ்வரன் சேர்ந்து அர்த்தநாதீஸ்வரர் ரூபமாக அங்கே அர்த்தநாதீஸ்வரராக இருப்பார். அந்த பார்வதி பரமேஸ்வரன் பாதத்தில் உங்கள் அர்ச்சனை தட்டை வச்சுட்டு விழுந்து கொண்டுட்டு யாரும் அர்ச்சனை தட்டை இங்கே வச்சுட்டு போகக்கூடாது. நம்ம கோயிலில் பரிகாரம் செய்கிறது அர்ச்சனை பிரசாதம் நீங்கள் வீட்டில் எடுத்துட்டு போகணும், யாரும் வச்சுட்டு போகக்கூடாது. அங்கே வச்சுட்டு வந்து நீங்கள் 300 ரூபா பணம் கட்டின அந்த ரசீதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஜாதகம் உள்ள அர்ச்சனை கட்டு உங்களுக்கு பிரசாதம் கொடுப்போம். அதனால
அந்த 300 ரூபா பணம் கட்டின சீட்டையும் பத்திரமா வச்சுக்கோங்க. அதே மாதிரி அம்மா சன்னதியில 10 பேருக்கு மேல உள்ள நிக்க முடியாது. நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், வெளியில ஒரு தேட்டருக்கே போனோம்னா 3 மணி நேரம் பொறுமையா உட்காரோம். இங்க நம்மளோட பாவங்கள் குறைஞ்சு நம்ம வாழ்க்கையில நல்லபடியா இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ஆலயத்துக்கு வரோம். அதனால யாரும் பொறுமை இல்லாமல் நல்ல கூடாம அங்க வந்து காற்று கம்மியா இருக்கும். நம்ம கோயிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அரைச்ச மாதிரி இருக்கும், காற்று கம்மியா இருக்கும். அந்த காற்று கம்மியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேர்த்து பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் அதுவாகும். அதனால யாருந்தாலும் பொறுமையாக இருந்து அம்பாள் சன்னதியில அர்ச்சனை பண்ணிட்டு வரணும்னு கேட்டுக்கிறோம். நீங்க சிவனுக்கு பண்ணிட்டு தான் அம்பாளுக்கு பண்ணணும். அம்பாளுக்கு பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து அந்த ரசீதை கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட அந்த அர்ச்சனை கொடுப்போம். 2வது வாரம் 3வது வாரம் வரக்கூடிய பக்தர்கள் ஆலயத்திற்கு வரும்போது உங்களால என்ன கோவிலுக்கு பொருட்கள் வாங்கி வர முடியுமோ வாங்கிக்கலாம். இந்த கோவிலுங்கிறது கிடையாது, எந்த கோவிலுக்கு போனாலும் வெறுங்கையோட போகக்கூடாது. ஒரு பெரியவங்களை பார்க்க போனா எப்படி ஒரு வீட்டுக்கு போறோம் அப்படின்னா ஒரு பூவோ இல்லை பிஸ்கெட்டோ இல்லை ஜூஸ் இல்லை பழங்கள் ஸ்வீட் ஏதாவது வாங்கிட்டு போவோம். அதே மாதிரி கோவிலுக்கு என்ன தேவையான பொருட்களோ அதை ஆலயத்துக்கு வாங்கி தரலாம். எண்ணெய் வாங்கி தரலாம், நெய் வாங்கி தரலாம். பிரசாதம் வந்து இங்கே போட்டு கொடுப்பாங்க எல்லாருக்கும், அதுக்கு நெய் வாங்கி கொடுக்கலாம், இல்லை அரிசி வாங்கி கொடுக்கலாம். உங்களால் என்ன முடியுமோ பொருட்கள் வாங்கி கொடுத்து ஆலயத்திற்கு வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி நவக்கிரகத்துக்கு வஸ்திரம் எடுத்து கொடுத்துக்கலாம், சிவனம்பாளுக்கும் வஸ்திரம் எடுத்து கொடுக்கலாம். உங்களோட சக்திக்கு என்ன முடியுமோ அதை ஆலயத்திற்கு, இல்லை என்னால் பூ மட்டும் தான் வாங்கி தர முடியும் அப்படின்னா பரவாயில்ல, பூ மட்டும் வாங்கிட்டு வாங்க. யாரும் வெறுங்கையோட ஆலயத்திற்கு வர வேண்டாம்னு கேட்டுக்கிறோம். அதே மாதிரி என்றைக்குமே தனி பிரார்த்தனையோட கூட்டு பிரார்த்தனைக்கு சக்தி கூட. அதனால தான் வந்து ஒரு பெரியவங்களை பார்க்கும்போது ஒரு ஆளாக போய் பார்க்க மாட்டாங்க, ஒரு 4-5 பேராக போய் பார்க்கும்போது அந்த காரியமானது உடனே நடக்கும். அதே மாதிரி தான் வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரும் மனசில் என்ன பிரார்த்தனைகள் இருக்கோ அதை நேர்மையான பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போ நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தை திருப்பி சொல்லுங்க. அதே மாதிரி உங்களோட ஜாதகம் நோட்டு என்னங்கிறத கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்து வச்சுதான் கரெக்டாக இங்கே வந்து சொல்லுங்க. சொல்லக்கூடிய மந்திரத்தை எல்லாருமே அப்படியே சத்தமாக சொல்லலாம். ஓம் வக்ரதுண்ட. நான் ஒரு ஆள் சொல்றது உங்க எல்லாருக்கும் கேட்குது, ஆனா நீங்க சொல்றது எனக்கு கேட்கல, எனக்கே கேட்கலங்கிறப்போ உள்ளவங்களுக்கு கேட்காது. அதனால சத்தமா சொல்லுங்க. கோவிலுக்கு வந்தா எதுவுமே கூச்சப்படக்கூடாது. கூச்சப்படாம எவ்வளவு கவனம் நம்ம சத்தமா சொல்றோமா, மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மனமது செம்மையாகணும்னா மந்திரம் சொல்ல சொல்லலாம் அந்த மனசு வந்து ஒருங்கிணைஞ்சு சாமி அடைக்கும். அதனால எல்லாருமே சத்தமா சொல்லுங்க. ஓம் வக்ரதுண்ட மகாகாஜா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா ஆதி உத்யாய தேவாய நந்த மோதக தாரிகே வல்லபா ஞான காங்காய ஸ்ரீ கணேசாய மங்களம் பார்வதி கௌரி மங்களம் பரமேஸ்வரி மங்களம் லலிதா தேவி மங்களம் ரோச்சனி மங்களம் ராஜாய தேவாய மங்களம் லோக ராதாய கார்த்திகேயாய மங்களம் யசிவோ நாம ரூபாப்யா யா தேவி சர்வ மங்களா தயோஹோ சம்ஸ்மரணாதே நித்யம் சர்வதோ ஜெக மங்களம் எல்லாம் வல்ல முதற் கடவுளான விநாயகப் பெருமானின் எல்லாம் வல்ல மூல பரம்பொருளாகிய ஞானாம்பிகா முறை காளஹஸ்தீஸ்வரர் பரிபூர்ணமான அனுகிரகத்தால் நாங்கள் இந்த நன்னாளிலே இந்த பரிகார பூஜையினை செய்கின்றோம். எங்களது இஷ்ட தெய்வம் குலதெய்வம் பாரம்பரியமாக வழிபாடு செய்யக்கூடிய அனைத்து தெய்வங்களின் பரிபூர்ணமான அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்கின்றோம். எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அனைத்து விதமான
நல்லோர் தொடர்பு, நோயின்மை, அடையாத கல்வி, உழலாத வயது, கபடு, வாழாத நட்பு, நன்றாத வளமை, குன்றாத இளமை, கடு, இனி, இல்லாத உடனும், சரியாத மனமும், அன்பு, அகலாத கணவனும், மனைவியும், தாழாத கீர்த்தியும், மாறாத வார்த்தையும், தடைகள் மாறாத கொடையும், தொலையாத திவ்யமும், கோணாத கோலும், ஒரு துன்பமில்லாத வாழ்வு என்று சொல்லக்கூடிய 16 விதமான செல்வங்களும் கிடைக்க பிரார்த்தனை செய்கின்றோம். சூரிய பகவான் அனுக்கிரகத்தால் பித்ருதோஷம் நீங்கப் பெற பிரார்த்தனை செய்கின்றோம். சூரிய பகவான் அனுக்கிரகத்தால் வம்ச அபிவிருத்தி ஆகும் பொருட்டு பிரார்த்தனை செய்கின்றோம். அங்காரக பகவான் அனுக்கிரகத்தால் பூமி லாபம் கிடைக்க பிரார்த்தனை செய்கின்றோம். புத பகவான் அனுக்கிரகத்தால் சகல கல்விகளும் கிடைக்க பிரார்த்தனை செய்கின்றோம். குரு பகவான் அனுக்கிரகத்தால் தாராதோஷம் நீங்கப் பெற பிரார்த்தனை செய்கின்றோம். 64 கலைகளும் கிடைக்க பிரார்த்தனை செய்கின்றோம். அஷ்டமா சித்திகளும் கிடைக்க பிரார்த்தனை செய்கின்றோம். ருத்ர பகவான் அனுக்கிரகத்தால் கலத்திர தோஷம் நீங்கப் பெற பிரார்த்தனை செய்கின்றோம். செல்வ செழிப்பாக இருக்க பிரார்த்தனை செய்கின்றோம். சனீஸ்வர பகவான் அனுக்கிரகத்தால் சனி தோஷம் நீங்கப் பெற பிரார்த்தனை செய்கின்றோம். பூர்வ புண்ணிய ஸ்தானம் கிடைக்க பிரார்த்தனை செய்கின்றோம். ராகு கேது பகவான் அனுக்கிரகத்தால் அனந்த வாசுகி தக்ஷக கார்கோடக சங்கபால பத்மன் மகாபத்மன் என்று சொல்லக்கூடிய அஷ்டநாக தோஷங்களும் நீங்கப் பெற பிரார்த்தனை செய்கின்றோம். காலசர்ப்பதோஷம் சர்ப்பதோஷம் நாகதோஷம் அஷ்டமா நாகதோஷம் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கப் பெற பிரார்த்தனை செய்கின்றோம். எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய உடனுரை காளஹஸ்தீஸ்வரர் அனுக்கிரகத்தால் மனக்கஷ்ட மனக்லேஷ மனசஞ்சலம் நீங்கப் பெற பிரார்த்தனை செய்கின்றோம். மனதில் எப்பொழுதும் சந்தோஷம் நிலைத்திருக்க பிரார்த்தனை செய்கின்றோம். இங்க வந்து அந்த 3 ரூபா பணம் கட்டி அப்படின்னா இங்க அந்த உங்களோட ஜாதகத்தோட ஒரு அர்ச்சனை கொடுப்போம். அதே மாதிரி முதல் வாரம் பண்ணவங்க 2வது வாரம் 3வது வாரம் கட்டாயம் வரணும். திங்கட்கிழமை தான் வரணும். காலையில 7 to 9 தான் வரணும்னு இல்லை. காலையில 7 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் கோயில் திறந்துருக்கோம். எப்பயோ ஒரு நேரம் வந்து அர்ச்சனை சிவனுக்கு ஒரு அர்ச்சனை அம்மாவுக்கு ஒரு அர்ச்சனை கட்டாயம் வச்சு பண்ணணும்.
சிவனுக்கு ஒரு அர்ச்சனை அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணா போதும். இங்க நவகிரகத்துக்கு விருப்பம் உள்ளவங்க பண்ணிக்கலாம், இல்லை அங்க பண்ணாலும் போதும். பண்ணதுக்கு அப்புறம் 3 வாரங்கள் முடிந்ததுக்கு அப்புறம் உங்க மனசுல என்ன பிரார்த்தனை இருக்கோ அதை நிறைவேற்றி கொடுத்ததுக்கு அப்புறம் இறைவனுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி வேண்டிக்கங்க. உங்க சக்திக்கு என்ன பண்ணிடுவோம், ஒரு தேங்காய் உடைக்கலாம், இல்லை 100 தேங்காய் உடைக்கலாம், ஒரு விளக்கு ஏற்றலாம், இல்லை 100 விளக்கு ஏற்றலாம், இல்லை மாவிளக்கு போடலாம், இல்லை அம்பாளுக்கு மாநிலம் வாங்கி தரலாம், இல்லை வஸ்திரம் வாங்கலாம், இல்லை அபிஷேகம் பண்ணுறேன்னு வேண்டிக்கலாம். உங்க சக்திக்கு என்ன முடியுமோ அதை வெளியிட்டோம் அப்படின்னா இறைவன் நம்ம ஆலயத்துல நிறைவேற்றி கொடுக்குறாரு. நீங்க வந்து நம்ம ஆலயத்திற்கு வந்து விளம்பரமோ இதுவோ கிடையாது. ஒருத்தவங்க வந்து பரிகாரம் பண்ணியிருப்பாங்க, அந்த அவங்களுக்கு சக்சஸ் ஆனதை வச்சு ஒவ்வொருத்தரா வராங்க. அதே மாதிரிதான் நம்ம ஆலயத்துல என்ன வேண்டிங்களோ அதை மனசார வேண்டுறோம். நடக்குமா அப்படின்னு நினைச்சு ஆலயத்திற்கு வரக்கூடாது. ஆலயத்துக்கு நடக்குமா வந்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி இருக்கு, அந்த கேள்விக்குறியே நமக்கு அந்த காரியத்தை நடக்காது. ஆக நம்ம மனசுல பிரார்த்தனை உள்ளதை நடக்கும், கட்டாயம் இறைவன் எனக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு முழு நம்பிக்கையோட பரிகாரம் பண்றவங்களுக்கு கட்டாயம் நடக்கும். அதனால வேண்டிட்டு தீவாரத்தை பார்க்கணும் அனுபவம் கேட்டுக்கிறது. அதே மாதிரி இந்த கைக்கு இந்த பக்கமா வந்து வீதி வாங்கிக்கங்க. யாரும் கொடுக்க வந்தீங்கன்னா வீதி கொடுக்க மாட்டோம். இந்த பக்கமா வந்து வீதி பிரசாதம் வாங்கிக்கங்க. Mm-hmm.